முதல் விஷயம் சொல்கிறேன், வாழ்க்கையில் இழந்து போன எதுக்காகவும் வருத்தப்படாது. கான் இஸ் கான், போனது போச்சு, இழந்ததை பற்றி வருத்தப்படாது சார். அது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் ஒருத்தர் சொல்கிறான், அந்த இடம் இருக்கு பாருங்க, ஆமாம், அப்போ 10,000 ரூபா சொன்னாங்க கிரவுண்டு, வாங்க முடியல. இன்னைக்கு கேட்டால் 2 கோடிங்க, நான் 2 கோடி விட்டுட்டேன். அன்னைக்கு உங்கள்கிட்ட 10,000மே இல்லை. இது என்ன, இது என்ன? இன்னும் சில பேர் இதோட பெரிய மனுஷன் இருக்கான், அந்த வீடு நம்மளுக்கு சார் அப்படிம்பா. அப்படியாண்ணா வித்து 8 வருஷம் ஆச்சுன்றான். வித்து 8 வருஷம் ஆன வீடு ஒன்று எப்படிப்ப அப்படின்னா, இவன் மனசு பாருங்க. நான் அப்போ ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டேன் சார், வெறும் 20 லட்சத்துக்கு கொடுத்தேன், இப்போ கொடுத்துருந்தேன்னா அது 2 கோடி ரூபாய் போயிருக்கும். இப்படியே பல பேர் வாழ்நாள் முழுக்க they celebrate the missed opportunities. They celebrate the missed opportunities. இப்போ சொல்லட்டுமா, இழந்த வாய்ப்புகளை கொண்டாடாதீர்கள். அம்மணி, இங்கே வந்திருக்கிற அம்மணிக்கு சொல்கிறேன், என்ன எங்கெங்கயோ கேட்டாங்க, மதுரையில் கேட்டாங்க, கரூரில் கேட்டாங்க, எங்கள் அப்பா கொண்டாந்து கோயம்புத்தூரில் தள்ளிட்டாங்க. கேட்டான்ல, எவனாவது கன்ஃபார்ம் பண்ணானோ? நான் தான் சொல்றேன், தப்பிச்சவனை பாராட்டுற, சிக்கிறவனை சீரழிக்கிறியே, இது என்ன நியாயம்? இது தப்பிச்சவனை பாராட்டுற, சிக்கிறவனை போட்டு சீரழிக்கிறியே. நான் எங்கேயோ இருந்திருக்கணும், எப்படியோ இருந்திருக்கணும். டோன்ட் செலிப்ரேட் த மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இவங்களுக்கு தெரியாது. மதுரையில் கேட்டாங்கன்னு சொன்னா பாருங்க, அந்த மதுரையில் யார் கேட்டானோ அவன் பொண்டாட்டியை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். நீ அங்கே போயிருந்தேன்னா இந்நேரம் மேலேயே போயிருப்ப. இவன் ஏதோ நொய் நொயின்னு திட்டுவானே ஒழிய அந்த மாதிரி கொலைகளை பண்ண மாட்டான். இது தெரிய மாட்டேங்குது. என்ன அங்கே சார், நம்ம அதை விட்டுட்டோம், இதை விட்டுட்டோம், நான் எம்பிபிஎஸ் படிச்சிருந்தா அப்படி போயிருப்பேன், அந்த பொண்ணை லவ் பண்ண அது கிடச்சிருந்தா எனக்கு இது நடந்திருக்கும், நான் அப்போவே. இது எதுவுமே உண்மை கிடையாதுங்க. இது எதுவுமே உண்மை கிடையாதுங்க. ஒன்று சொல்லட்டுமா, ரமண மகரிஷி ஒரு வார்த்தை சொல்வார், நடக்காதது என் முயன்றும் நடக்காது, நடப்பது என் தடுப்பினும் நடக்கும். இதுதான் வாழ்க்கைன்ட்டு. அது நடக்கணும்னா நடந்தே தான் தீரும், நடக்க முடியாதுன்னா நடக்க முடியாது தான். அதை நீ போட்டு என்ன பாடுபட்டாலும் நடக்காது. முயற்சி வேண்டான்னு சொல்லலை, முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் திருவள்ளுவன். ஆனால் இழந்து போன போது வருத்தப்படக்கூடாது இல்லையா?